வணக்கம். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகளின் தொகுப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் குறித்து மஹிந்த வெளியிட்ட தகவல். புத்தர்கோவிலில் கைத்துப்பாக்கியை மறைத்து வைத்து நாடகமாடிய காவல்துறை உத்தியோகத்தர் சிக்கினார். யாழில் நடுவீதியில் கொடூர சம்பவம். குடும்ப பெண் உயிருடன் எரித்து கொலை. உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பணம். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ரணிலின் முதல் நகர்வு. லண்டன் பேருந்துகளில் காட்சியளிக்கும் அனுரகுமார. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு. ரஷ்ய போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் மாயம். பொது வேட்பாளர் சர்ச்சை. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பின்னணியில் அரசியல். கோவிந்தன் கருணாகரம் விசனம். இனி விரிவான செய்திகள். அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த தகவலை கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 3834 குடும்பங்களைச் சேர்ந்த 13717 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் குறித்து மஹிந்த வெளியிட்ட தகவல். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் வேட்பாளரை ரணில் விக்ரமசிங்க அறிவித்ததன் பின்னரே பொதுஜன பெரமுன வேட்பாளரை அறிவிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை அதற்கு முன்னர் அதிபர் வேட்பாளரை தமது கட்சி முன்னிறுத்தப் போவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னர் எதிர்வரும் 17ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த காலங்களில் பொதுஜன பெரமுன தனது அதிபர் வேட்பாளரை அறிவிக்கும் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச குறித்த தகவலை வதந்தி என தெரிவித்துள்ளார். புத்தர்கோவிலில் கைத்துப்பாக்கியை மறைத்து வைத்து நாடகமாடிய காவல்துறை உத்தியோகத்தர் சிக்கினார். தமக்கு கடமைக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை காவல் நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள புத்தர்கோவிலில் மறைத்து வைத்து அதனை காணவில்லை என முறைப்பாடு செய்த காவல்துறை கான்ஸ்டபிள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக வெளியோயா காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவர் புத்தர்கோவிலில் மறைத்து வைத்திருந்த அதே கைத்துப்பாக்கியை கண்டுபிடித்ததாக அப்பகுதியின் உயர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த 31ஆம் தேதி வெளியோயா காவல் நிலையத்தில் பகல் கடமைகளுக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி காணாமல் போயுள்ளதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரியிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக காவல்துறை உத்தியோகத்தரிடம் நீண்ட நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடிந்ததாக காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்தார். சந்தேக நபரான கான்ஸ்டபிள் கைத்துப்பாக்கியை வெளிநபர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்லும் வரை புத்தர்கோவிலில் மறைத்து வைத்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த கான்ஸ்டபிளை பணியிடை நீக்கம் செய்வதற்கான ஒழுக்காற்று விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழில் நடுவீதியில் கொடூர சம்பவம். குடும்ப பெண் உயிருடன் எரித்து கொலை. யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த பயங்கர சம்பவம் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரியை சேர்ந்த 45 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான ரத்ன வடிவேல் பவானி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் புதிய பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் குடும்ப பெண்ணை அழைத்து வந்த நபர் ஒருவர் குறித்த பெண்ணை தீமூட்டி கொளுத்தியுள்ளார். இருவருக்கும் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீமூட்டியுள்ளார். பெண் தீயில் எரிவதைக் கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த இப்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பணம் வெளியான காரணம். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை உறுப்பினர்களின் பாடசாலை மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்கை நெறிகளை மேற்கொள்வதற்கான நிதியை வழங்க சபை நடவடிக்கை எடுத்துள்ளது.
உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கே இந்த நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக சபையின் உதவி பொது முகாமையாளர் நிகால் பிரசன்ன தெரிவித்துள்ளார். இதன்படி தொழிலாளர் கற்கை நெறியை கற்க ஒரு மாணவருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என உதவி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத வேலைகளில் அந்த மாணவர்கள் ஈடுபடுவதை தடுக்கவும், சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் உயர்தரத்தில் சித்தியடையாத மாணவர்களை மாத்திரம் தெரிவு செய்வதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த படிப்புகள் 3ஆம் நிலை மற்றும் தொழில்முறை கல்வி ஆணையத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ரணிலின் முதல் நகர்வு. அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களை இம்மாதம் முதல் ஆரம்பிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான தேர்தல் வழிநடத்தல் குழு 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டத்தை தயாரித்துள்ளது. இதன்படி 25 மாவட்டங்களிலும் வீடு வீடாக சென்று முக்கிய கூட்டங்களை நடத்தி மக்களிடம் பேசுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் குழுவிற்கு முக்கிய பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லண்டன் பேருந்துகளில் காட்சியளிக்கும் அனுரகுமார. தேசிய மக்கள் படையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் பிரித்தானியாவில் உள்ள இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றும் பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அவரின் வருகையையொட்டி இலங்கையர்கள் பேருந்துக்கு வர்ணம் பூசி அவரது சுவரொட்டியை ஒட்டியுள்ளனர். அனுரகுமார திசநாயக்க அண்மையில் கனடா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு. அண்மையில் வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய எவரும் தோல்வியடைந்தவர் கிடையாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். சித்தி எய்தா மாணவர்கள் திறமைகளுக்கேற்ப தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளவும் முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் வெளியான பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பரீட்சையில் தோற்றி சித்தி எய்திய மற்றும் சித்தி எய்தான மாணவர்கள் எவரும் தோல்வியடைந்தவர்கள் அல்ல. சித்தி எய்தா மாணவர்கள் மீளவும் பரீட்சைக்கு தோற்ற முடியும். அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளவும் முடியும். 3 பாடங்களிலும் சித்தி எய்த தவறிய மாணவர்கள் உயர்தரத்திற்கு பதிலாக டிப்ளோமா கற்கை நெறியொன்றை தொடரலாம். இந்த டிப்ளோமா கற்கை நெறியின் பெறுபேற்றின் அடிப்படையில் பட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் மாயம். ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரில் 330 பேரை காணவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ரஷ்யா உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தங்களை மீளவும் நாட்டிற்கு அழைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக கூறியுள்ளார். முன்னாள் படையினரை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளர் சர்ச்சை. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பின்னணியில் அரசியல். கோவிந்தன் கருணாகரம் விசனம். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொது வேட்பாளர் ஒருவர் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவை வெளியிட்டுள்ளமைக்கு சில அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். அதிபர் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைவராலும் கொள்கை ரீதியாக முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே வேட்பாளர் யார், எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மூவின மக்களுக்கும் கிட்டத்தட்ட சமனாக வாழும் ஒரு மாகாணம் எனவும், குறிப்பிட்ட சில காலம் வடக்கு கிழக்கு என்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகளாலும் அரசியல் கட்சிகளாலும் தங்களது சுயலாப அரசியலுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டு பிரதேசவாதம் விதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் பெரும்பாலான தமிழ் மக்கள் பிரதேசவாதத்திற்குள் சிக்கப்பட்டவர்கள் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மேலும் தெரிவித்தார்.